நாட்டு நடப்பு. வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல். அதை பற்றி நாம் இன்று பார்ப்போம். அதிமுக பிரதான எதிர்க்கட்சி இதிலே போட்டியிடவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா அவர்கள் இதிலே மக்களை பட்டியில் அடைத்து வைப்பதைப் போல் அடைத்து வைத்து கொலுசு மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து பிரியாணி மற்றும் மதுபானங்களை கொடுத்து வாக்கு வாங்குவார்கள். இதனால் இந்த இடைத்தேர்தல் நேர்மையாக நடக்காது, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் புறக்கணிக்கிறோம். இன்னும் 6 மாதத்தில் மீண்டும் தேர்தல் வரப்போகிறது. சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2027 வரப்போகிறது என்று தவிர்த்து விட்டார். அதுபோல் பாரதிய ஜனதாவும் தவிர்த்து விட்டன. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது புழுதியை வாரி தூற்றுவதைப் போல் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிச் சென்ற குங்குமண்டலத்தைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இப்பொழுது பேசி வருகிறார். நேற்று சன் டிவியிலே இதே விமர்சனம். இதிலிருந்தே தெரிகிறது வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அடையாளம். ஆனால் அவர் சொல்லுவது என்னவென்றால், இப்போ எப்படி தான் திமுகவில் திமுகவை தாக்கி பேசி போட்டு மீண்டும் போய் திமுகவிலே சேர்ந்திருக்கிறார் என்பது தான் புரியாத புதிராக உள்ளது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவருடைய வறுமை, அந்த வறுமையை திமுகவினர் பயன்படுத்தி கொண்டார்கள். பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குகிறார்கள். என்னதான் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கினாலும் தன்மானம் என்று ஒன்று உள்ளது, சுயமரியாதை என்று உள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் கொள்கை கோட்பாடுகள் ஏணி வைத்தாலும் எட்டாது. கல்யாண சுந்தரம் பேராசிரியர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு வந்திருக்கிறார் என்றால் அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா திமுக பொது எதிரியாகத்தான் கருதுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சும்மா கூட இருந்துக்கலாம், வேறு கட்சி கூட போக தேவையில்லை. அப்படிங்கும்போது திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு போட்டாவை எடிட்டிங் பண்ணி பிரபாகரனோட சீமான் அவர்கள் இருந்ததெல்லாம் தவறானது. இது நாட்டுக்கு ரொம்ப அவசியம். இதுக்கு ஒரு சன் டிவியில் போட்டுக்கிட்டு மேடை பேசின்னு 4 பேர் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல மக்களுக்கு தேவையானது தான் சொல்ல வேண்டும். 2009 ஈழப்போர் நடந்த பொழுது கிங் மேக்கராக கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது மோடி அரசிற்கு 12 MP தான் கம்மி. அன்றைக்கெல்லாம் 40க்கும் மேற்பட்ட 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள், அதாவது மைனாரிட்டி மத்திய அரசாங்கத்தான் மன்மோகன் சிங் அரசு இருந்தது. அரசியல் ஆலோசகராக சோனியா காந்தி இருந்தார். அப்பொழுது சொல்லப்போனால் இங்கு மைனாரிட்டி அரசு திமுக இருந்தது. ஈழப்போர் நடக்கும் பொழுது கருணாநிதி நினைத்திருந்தால் கண்டிப்பாக அங்கே ஈழப்போரை இறுதிக்கட்ட போர் என்று சொல்கிறார்களே, அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். எப்படி என்று கேட்டால், இங்கே மத்திய அரசுக்கு அளித்து வந்த ஆதரவு 18 MP வச்சுருந்தார். லல்லு பிரசாத் யாதவ் 16 MP வச்சுருந்தார். என்ன செஞ்சுருந்துருக்கலாம்? கண்டிப்பாக இவர்கள் வாபஸ் வாங்கியிருந்தால் ரேடார் கருவி மற்றும் பீரங்கி படைகள் மற்றும் ஆயுதங்களை இங்கே இராணுவம் கொடுத்துருக்காது, ஆட்சி கவுந்திருக்கும். அந்த செய்ய தவறிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தம் மகன் மு.க. அழகிரி அவர்கள் மத்திய ரசாயன அமைச்சர், கேள்வி கேட்டால் பாத்ரூம் போயிடுவார், கழிவறைக்கு போயிடுவார். மத்திய இணை அமைச்சரை தான், ரசாயன இணை அமைச்சரை தான் பதில் சொல்லுவார். அப்புறம் கனிமொழிக்கு வேண்டிய, தன் மகளுக்கு வேண்டிய ராசா ஒரு மத்திய அமைச்சர், டிஆர் பாலு ஒரு அமைச்சர், என் நடிகர் நெப்போலியன் கூட சமூக நலத்துறை இணை அமைச்சராக இருந்தார் அந்த டயத்தில். இப்படியாக சொல்லப்போனால் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் நிதித்துறை இணை அமைச்சராக இருந்தார். இன்னொன்று மோசமான செயல், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அப்போ இளைஞராக இருக்கும் பொழுதே கேபினட் மந்திரி, மத்திய சுகாதார அமைச்சர், மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார். இவங்களாம் அப்புறம் திருமாவளவன் அந்த கூட்டணியில் தான் எம்பியாக இருந்தார். கனிமொழி எம்பியாக இருந்தாங்க. பேரன் தயாநிதி மாறனும் மத்திய அமைச்சராக இருந்தார். இந்த பதவி சுகத்துக்காக கருணாநிதி என்ன செஞ்சாருன்னா, யாரோ செத்தாங்கன்னா போனான்னு விட்டு சாப்பிட்டு போய் தன் துணைவியார் ராசாத்தி அம்மாவோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி நாடகம் ஆடினார். அவ்வளோதான், 1 லட்சம் பேரை கொன்று குமிச்சிட்டாங்க. அது இந்திய அரசாங்கம் தான் கொன்று குமிச்சுது. யார்? மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த திமுக ஆதரவோடு தான் அங்கே போர் நடந்தது. அங்கே அழிவுக்கு காரணம் இன்று மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இலங்கை இராணுவத்தால் ஆயுதங்கள் மற்றும் இந்த படகுகள், மீன் பிடி சாதனங்கள், உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன.
சுடப்படுகிறார்கள். இதெல்லாம் உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் அரசியல் நாடகம். உயிரோடு விளையாடுகிறார்கள். அன்று விடுதலை புலிகள் தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவங்க போர் நடந்து முடிந்த தருணத்தில் பிரபாகரன் தாயாரை கூட இங்கு மருத்துவ சிகிச்சைக்காக மனிதநேயத்தோடு கருணாநிதி நடந்து கொள்ளவில்லை. இங்கு இறக்குவதற்கு தமிழக அரசு தடை விதித்தது. அப்படியாக இப்பொழுது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் மோடிக்கு எவ்வளோ கிங் மேக்கராக இருக்கிறார்களோ, அன்று 2009 போர் நடந்த பொழுது என்ன செய்தார்கள், கருணாநிதி அவர்கள் கிங் மேக்கராக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் கண்டிப்பாக லல்லு பிரசாத் யாதவ் கூட 16 எம்பியை வாபஸ் வாங்கியிருக்க தேவையில்லை. இவர் 18 எம்பியை வாபஸ் வாங்கியிருந்தால் அன்று ஆட்சி கவுந்திருக்கும். இங்கே மைனாரிட்டியான திமுக அரசும் கவுந்திருக்கும். மீண்டும் இது ஒரு சரித்திர வரலாறாக காப்பாற்றினார் தமிழின தலைவர் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்களே, அதை உலகமே கொண்டாடி இருக்கும். கருணாநிதியை இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் போற்றியிருக்கும். ஆனால் இன்னும் என்னதான் இவர்கள் பெரியார் என்று சொல்லி பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொள்வது ஒரு 5% எடுத்துக்கொள்ளலாம், 95% ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களே பிடிக்காமத்தான் 1949 திமுகவை தொடங்கினார்கள். சீமான் ஏதாவது சொல்லிட்டாரு, ராஜீவ்காந்தி சொல்கிறாரு, அந்த நீக்கப்பட்ட திமுகவிலே இப்பொழுது கைக்கூலியாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சொல்கிறாரு, அதை எடிட்டிங் செஞ்சு பிரபாகரனோட சேர்ந்து சீமான் ஆமக்கறி சாப்பிட்டாரு, முயல் கறி சாப்பிட்டாரு, துப்பாக்கி சூடு பயிற்சி எடுத்தார், இதெல்லாம் எடிட்டிங் படம், சினிமா ஷூட்டிங்கில் எடுத்தது. அதெல்லாம் அது நம்ம தேவையில்லை. பெரியார் கருத்துக்களை மட்டும் முழுசாக ஏற்றுக்க முடியுமா? அதான் சீமான் சில இதை தவிர்க்கலாம், பல இதை நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம். 2009 இருந்து தான் அவர் கட்சி 1% வாக்கை வைத்துக்கொண்டு இன்று 8.2% வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் செந்தில்மலன் சீமான் அவர்களை பாராட்டி தான் ஆக வேண்டும். திரள் நிதி வாங்கி கொண்டு கூட அவர் என்ன செய்கிறார், கட்சி நடத்தி கொண்டு தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வறுமையை பயன்படுத்தி திமுகவிலே சில பேர் கைக்கூலிகளாக இருக்கிறார்கள். மீண்டும் சொல்லப்போனால் மீண்டும் சொல்ல வருவது என்னவென்றால், 2009 திமுக தான் அங்கே போர் தொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். இவர் ஆட்சியிலே மத்திய அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தால், மன்மோகன் சிங் அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக ஆட்சி மத்தியிலே கவுந்திருக்கும். ரேடார் போன்ற மிக கனரக வாகனங்கள் 27 நாடுகள் சேர்ந்து தான் ஒரு இஸ்ரேல் இராணுவம் போல் கட்டமைப்பை கொண்ட பிரபாகரனின் விடுதலை போராட்டத்தை முடக்கினார்களே தவிர, ஒத்தைக்கு ஒத்த வாடான் கிராமத்தில் சொல்வதை போல் ஒரு நாடு இந்தியா மட்டும் தனியாக போய் விடுதலை புலிகளை எதிர்கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்தியா தான் படுதோல்வியை அடைந்திருக்கும். உதாரணம், இந்திய அமைதிப்படையை அனுப்பினார்கள், செத்து பிணமாகத்தான் இந்திய அமைதிப்படை வந்தது என்பது ஒரு வரலாறு. ஆகவே இதுபோன்று நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லுவதால் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் என்று நினைத்துவிட வேண்டாம். பொதுவான கருத்தை சொல்கின்றேன். என்னவென்றால், இப்பொழுது தமிழின துரோகம் செய்த கட்சி அப்படி ஏன் மீண்டும் ஆட்சிக்கு தொடர்ந்து வருகிறது என்று கேள்வியை கேட்கலாம். மக்கள் வறுமையை பயன்படுத்தி பணத்தை, இந்த கனிம வள கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கொள்ளை, இன்னும் எத்தனையோ நில அபகரிப்பு, இதெல்லாம் நல்லா சம்பாதிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, இதில் வர பணத்தை மக்களுக்கு வறுமையை பயன்படுத்தி திறமை என்று சொல்ல முடியாது, நயவஞ்சகமாக பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி என்ன செய்கிறாங்க, இவங்க மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அது 27 கட்சி கூட்டணியோடு சேர்ந்து தான் இவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். ஆக இனப்படுகொலை, ஈழப்போர் நடந்த பொழுது திருமாவளவனும் கூட்டணியில் தான் இருந்திருக்கிறார். திமுகவிலே எம்பியாக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியும் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்தது. மன்மோகன் சிங் அமைச்சரவையிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகள் இருந்தன. சில சிறுபான்மை கட்சிகள், கிறிஸ்துவ கட்சிகள், முஸ்லீம் கட்சிகளும் திமுகவில் தான் இருந்தன. அப்பொழுதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சுபா வீரபாண்டியன் போன்றவர்களெல்லாம் திமுகவுக்குத்தான் ஆதரவாக இருந்தார்கள். இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டார்கள். வைகோபால்சாமி ஒருவர் தான் ஆரம்ப காலகட்டங்களில் என்ன செய்தார், அவங்க விடுதலை புலிக்கு ஆதரவாக செயல்பட்டார். காலங்கள் மாற மாற மீண்டும் எந்த கட்சியில் நீக்கப்பட்டாரோ, தூக்கி எறியப்பட்டாரோ அதே கட்சியிலே போய் இப்பொழுது தான் மகன் திருச்சியிலே ஒரு சீட்டு பெறுவதற்காக தன் கொள்கை கத்திரிக்காயெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது அவர் 3வது பெருங்கட்சியாக இருந்தவர்
இப்பொழுது திமுகவிலே ஸ்டாலின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார். உதயநிதி இன்பநிதி என்று புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு அரசியல் வரலாறு இப்பொழுது இவ்வளோ படுமோசமாக போகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அடுத்ததாக சொல்லப்போனால் மீண்டும் இப்பொழுது ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறார்? அறிவாலயத்திலே நேற்று கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் இன்று முதலமைச்சராக வர பார்க்குறார்கள் என்று விஜயையும் தரக்குறையாக பேசியிருக்கிறார். ஏன் கட்சி தொடங்குவதற்கு ஜனநாயக நாட்டிலே உரிமை உள்ளது. அவரும் தனித்து போட்டியிட்டால் கூட இன்று ஒரு 10% மேற்பட்ட வாக்குகளை வாங்குவதற்கும் இளைஞர்கள் வாக்குகள் கண்டிப்பாக அவருக்கு உள்ளது. அதுக்காக சீமான வாக்கு குறையும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. இப்பொழுது பெரியார் அவருடைய மோசமான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் 1972 போட்ட தீர்மானங்கள் எல்லாம் பயங்கரமாக நல்ல ஆதாரப்பூர்வமாக விமர்சனம் செய்து வருகிறார். அவரோட வாக்கு வங்கியும் குறையாது. அதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியும் 30% வாக்குகள் கண்டிப்பாக 2026 தேர்தலை வாங்கி வெற்றுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளன. பணத்தை வைத்து கொண்டு தான் இவர்கள் இத்தனை வேலையையும் திமுகவினர் அதற்கு கைக்கூலியாக உள்ள சில இந்த மதிமுக இது விடுதலை சிறுத்தைகள் உதிரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்பது தமிழினத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்த கட்சி என்பது எல்லாரும் தெரிந்தது. ஆகவே வரும் காலங்களில் மக்கள் சிந்தித்து பார்த்து பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பணத்தை பெற்றுக்கொண்டு தமிழினம் வாழ்வதற்கு எதிர்கால சிந்தனையுள்ள யார் எல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாம் செய்ய போகிறாங்களோ அவங்கள சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.